செய்திகள் தொடர்கின்றன. பிரேசில் நாட்டில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாடல் அழகிகள் குளிர்காலத்திற்கேற்ற நவநாகரிக ஆடைகளை அணிந்து மேடையில் ஒயிலாக நடந்து சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது. பிரேசில் நாட்டின் ஆடை வடிவமைப்பாளர்கள் குளிர்காலத்துக்கேற்ற அதிநவீன ஆடைகளை நேர்த்தியான முறையில் வடிவமைத்து தயாரித்துள்ள ஆடைகளை அறிமுகப்படுத்துவதற்கான பேஷன் ஷோவை சாவோ பாலோ நகரில் நடத்தினார்கள். இதில் அந்நாட்டின் பிரபல நிறுவனத்தின் 40 ஆண்டுகால ஜீன்ஸ் பேண்டுடன் கூடிய சட்டை மற்றும் கருப்பு, சிவப்பு, தங்க நிறம் உடைய ஆடைகளை மாடல் அழகிகள் அணிந்து மேடையில் ஒயிலாக நடந்து வந்தனர். கால் முட்டிக்கு மேல் சட்டையுடன் கூடிய சில்க் கம்பளி ஆடை மற்றும் தோல் வெல்வெட் ஆகியவற்றை கொண்டு தயாரித்த ஆடைகளையும் அழகிகள் அணிந்து கவர்ச்சிகரமாக தோன்றி அசத்தினார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் 4ஆம் சுற்று ஆட்டத்தில் பெல்ஜிய நாட்டின் வீராங்கனை கிம் கிளஸ்டர்ஸ் சீனாவின் லீனாவை வென்று கால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி அந்நாட்டின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான போட்டியில் பெல்ஜிய வீராங்கனை கிம் கிளஸ்டர்ஸும் சீன வீராங்கனை லீனாவும் மோதினார்கள். இதில் கிம் கிளஸ்டர்ஸ் 4-6, 7-6, 6-4 என்ற நேர் செட்டில் லீனாவை வென்று கால் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு 4வது சுற்றுப் போட்டியில் பெலாரஸ் நாட்டின் விக்டோரியா அசராங்காவும் செக் குடியரசின் ரோட்லாவர் அரேனாவும் மோதினார்கள். 77 நிமிடம் நீடித்த இந்த பரபரப்பான ஆட்டத்தில் விக்டோரியா அசராங்கா 6-2, 6-2 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று கால் இறுதிக்கு முன்னேறினார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 4ஆம் சுற்றுப் போட்டியில் ஸ்பெயின் நாட்டின் ரபேல் நடாலும் அதே நாட்டின் வீரர் பெலிசியானோ லோபஸும் மோதினார்கள். இதில் ரபேல் நடால் 6-4, 6-4, 6-2 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.